All India Confederation of the Blind presents Capacity Building and Organizational Development. எல்லாருக்கும் வணக்கம். ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு டாபிக் கொடுத்துருக்காங்க. எல்லா ஒரு 3 ஆர்கனைசேஷன்ல இருந்து வந்திருக்கோம். ஒரு ஆர்கனைசேஷன்ல என்னென்ன பொறுப்புகள் எல்லாம் இருப்பாங்க, என்னென்ன பதவிகள் வகிப்பாங்க? பிரசிடென்ட், ஓகே ஓகே, வைஸ் பிரசிடென்ட், ஜெனரல் செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி, ட்ரெஷரர், ஈசி மெம்பர். ஓகே, இப்ப நான் கேக்குறேன், பிரசிடென்ட் அப்படின்னா யாரு, அவங்களோட ரோல் என்ன? ஆர்கனைசேஷனே என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலா? நீங்க ஒரு பிரசிடென்ட் மேடம் கரெக்டா சொன்னாங்க. சரியான ஒரு திட்டமிடல் இருக்கணும். அந்த திட்டமிடலை செயல்படுத்துறதுக்கான என்ன இருக்கணும்? எல்லாமே இந்த செக்ஷன்ல என்னெல்லாம் வரப்போதோ, இந்த செமினார்ல என்னெல்லாம் வரப்போதோ அதெல்லாம் இருக்கும். சரி, அடுத்து வைஸ் பிரசிடென்ட். பாருங்க, மேடம் சொன்னாங்க தலைவர் பிளான் பண்ணுவாரு, பிளான் பண்றவர் சொல்றதை செய்யறது வைஸ் பிரசிடென்ட். அந்த பக்கம் சொன்னாங்க. ஜாயிண்ட் செக்ரட்டரி எதுக்கு? நல்லா வர்றதுக்கு ஹெல்ப் பண்றது. ட்ரெஷரர் பைசாவை பாதுகாக்கிறோமா செலவு பண்ணுமா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. சரி சரி, பொருளாளர் அப்படின்னா செலவு பண்ணணும், பாதுகாக்கணும் சொல்லிட்டீங்க. இதுக்கு அப்புறம் செயற்குழு உறுப்பினர் சொன்னீங்க, எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ், அவங்களோட ரோல் என்ன? அவ்வளவுதான். தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறதா? ஆம். செயற்குழு உறுப்பினரா? சரி, செயற்குழு உறுப்பினர் அப்படிங்கிற இதுக்கு எல்லாருமே ஒரு ரோல் சொன்னோம் இல்லையா? அதாவது அவங்களுக்கு ஒத்துழைக்கிறது, அதுக்கப்புறமா செயற்குழு தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்காக ஒப்புதல் வழங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னோம். பொதுவா ஒரு நிறுவனம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தலைவர், துணைத் தலைவர், பொதுச் செயலாளர் யாரா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ரோல் அந்தந்த அமைப்பு படி பிரிச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி எந்தெந்த அமைப்புகள், இங்க இருக்கிற 3 அமைப்புகள் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கான ரோல் உங்களுக்கு பகுத்து வழங்கப்பட்டிருக்கா, அதை நம்ம சரியா செய்யறோமான்னு யோசிச்சுக்கோங்க. நான் வெளியில சொல்ல வேண்டாம். அது எப்படி பிரிச்சு கொடுப்பாங்க அப்படின்னா, நான் சில அமைப்புகள் பார்த்ததுல இருந்து சொல்றேன். இப்ப தலைவர் அப்படின்னா, ஒரு பொதுவா நம்முடைய சமுதாயத்தினுடைய தேவைகள், ஒரு சங்கத்துக்கும் ஒரு கொள்கை இருக்கும். அந்த கொள்கைகள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கான பணிகளை மேற்கொள்றதுதான் நம்முடைய சங்கத்தினுடைய வேலைகள். இந்த வேலைகள் எப்படியெல்லாம் நடக்கும்? ஒண்ணு, செயற்குழு கூட்டம் போட்டு நம்ம அதுல எல்லாத்தையும் விவாதிச்சு கலந்து ஆலோசிச்சு, இதை நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, இதெல்லாம் நம்ம பண்ணணும், இப்படி எல்லாம் சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணி வேலை பார்ப்போமா? கரெக்ட் தானே? சோ அப்ப அந்த எந்த பொறுப்பு யாருக்கு வழங்கப்படுதோ அதை அவங்க செய்யணும். கரெக்டா? சரி, இப்போ இங்க ஒரு ஒரு ஆபீஸ் பேரை சூஸ் பண்ணலான்னு இருக்கேன் நானு. டக்குன்னு தலைவர் யாரு? ஜனனி. பொதுச் செயலாளர், பொருளாளர் நந்தினி. சீக்கிரமாவே ஒரு பினான்ஸ் செக்ரட்டரி ஆயிடுவாங்களா? சரி, ஓகே. சரி, இப்போ 3 பேர்கிட்டயும் ஒரு ஒர்க் சொல்றேன், அதை எப்படி செய்வீங்கன்னு எனக்கு சொல்லணும். சரியா? தலைவர், செயலாளர், பொருளாளர். இன்னைக்கு தேதிக்கு நம்முடைய பார்வையற்றோர் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. 3 பேரும். வேலை வாய்ப்பு சார். நான் சங்கத்தோட உறுப்பினர், நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன், எனக்கு வேலை வாங்கி தரதுக்கு நீங்க என்ன? குட் குவாலிட்டிஸ் இருந்தா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நம்ம அமைதியான முறையில கேட்டு பார்க்கலாம் சார். கவர்மெண்ட் கிட்ட அப்படி
நம்ம எக்ஸாம் எழுதி நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நமக்கு வந்து வேலை கொடுக்கல, நம்ம ஒரு கைட் அப்படின்றதுனாலே நமக்கு வேலை கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து பொறுமையா கேட்கலாம் சார். அப்படி இல்ல அவங்க அப்படி இருந்து கொடுக்கல அப்படின்னா நம்ம மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா ஒண்ணு சேர்ந்தோம் அப்படின்னா அமைதியான வழியில போராட கூட செய்யலாம் சார், நமக்கு வேணும் அப்படின்னா. கோரிக்கை எப்படி எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இல்லையா? சரி, இப்ப அடுத்தது உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த கோரிக்கைகளை கொண்டு செல்லணும்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து வேலை கிடைக்கல அப்படின்ற அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் பிளைண்ட் விஷுவலி இம்பேக்ட் பீப்புள்ஸ் கிட்ட வந்து நம்ம ஏற்படுத்தணும் சார். ஏற்படுத்துறோம் அப்படின்னா நம்ம இப்ப நம்ம ஒரு சங்கம் வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த சங்கத்துக்கான அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் கிட்ட வந்து நம்ம விஷுவலி இம்பேக்ட் பீப்புள்ஸ் கிட்ட வந்து கொண்டு போகணும். இந்த சங்கம் வந்து சும்மா ஆள் சேர்க்கறதுக்கான சங்கம் இல்ல அப்படிங்கறத உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும் சார். மக்கள்கிட்ட அவேர்னஸ் கொண்டு போகணும்ட்டு அடுத்தாலும் அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. கவர்மெண்டே நம்ம நம்பி இல்லாம டிபெண்ட் பண்ணி இல்லாம பிரைவேட்லயும் நம்ம அவேர்னஸா கொண்டு போய் நம்ம அதுலயும் ஜாப் எல்லாம் கிரியேட் பண்ணலாம் சார். எவ்வளவு பேரு இப்போ பிடபிள்யூல எத்தனை பேர் கவர்மெண்ட் நம்மளுக்கு வேலை கொடுக்கும். சோ நம்ம பிரைவேட் செக்டரும் நம்ம நம்ம போய் இது பண்ணலாம் சார். நம்ம மத்தவங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணி இல்லாம நம்மளுடைய குவாலிட்டி, நம்மளுடைய இன்டிகிரிட்டி, நாலேஜ் அதுக்கேத்த மாதிரி சுய தொழில் தொடங்கியும் நம்ம லைஃப் ரன் பண்ணலாம். பிரைவேட் செக்டர்ல நம்மளுக்குன்ட்டு ஒரு கவர்மெண்டோட இதுபடி நம்ம பிரைவேட் செக்டர்ல நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணலாம் சார். இப்ப நான் இதெல்லாம் கேட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா சில வேலைகள்லாம் நம்ம செய்யணும்ல, அதுக்கான ப்ரிப்பரேஷன், டாக்குமெண்ட் ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தா அங்க என்ன ஒர்க் எல்லாம் நடக்கும். ஏற்கனவே கேட்ட இடத்துக்கே நான் திரும்ப வரேன். அதாவது நான் கேட்கறது முன்னாடி கேட்டது ஒவ்வொருத்தரோட ரோல் அப்படின்னு பிரிச்சு கேட்டேன், அதை விட்டுருங்க. இப்ப நான் கேட்கறது ஒரு நிறுவனம் அப்படின்னு நிர்வாகம் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுல நம்ம ஃபண்டை ஃபர்ஸ்ட் மேனேஜ் பண்ணணும் இல்லையா? எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலும் அங்க வந்து நம்ம பணத்தை வந்து நிர்வகிக்கணும். அந்த பணத்தை நிர்வகிக்கிறதுக்கு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணுமா? சரி, இது ஒண்ணு. ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும் பணத்தை வந்து இது பண்றதுக்காக. ஒண்ணு வரவு, நமக்கு உள்ள வர்றதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும். இன்னொன்னு செலவு பண்றதெல்லாம் என்னன்றதை ரெக்கார்ட் பண்ணணும். இதுல டொனேஷன்ஸ் என்னன்றதை நம்ம பண்ணணும். நம்ம ஏதாவது சேல்ஸ் பண்ணி வருதான்றதை நம்ம பண்ணணும். கரெக்டா? சோ இதெல்லாம் வந்து ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ல இப்ப அந்த மாதிரி பண்ணணும். அடுத்தது ஜெனரல் செக்ரட்டரி ஏரியாவுக்கு வர. இப்ப அவர் வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு லெட்டர், இப்ப என்ன ஒரு விஷயம்னாலும் என்ன பண்ணணும், கடித போக்குவரத்து இருக்குமா? சோ அப்போ கடித போக்குவரத்து இருந்தா என்ன பண்ணணும், ஒவ்வொரு கடித டாக்குமெண்ட் ரெடி பண்ணணுமா? ஃபைல் மேனேஜ்மெண்ட் வேணுமா? அப்ப அந்த ஃபைல் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? கிளர்க் வச்சு நம்ம எல்லாருமே அப்படிதானே பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே நமக்கு வந்து ஒரு கிளர்க் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம சொல்றதெல்லாம் கரெக்டா டைப் பண்ணி கொடுத்து எழுத வேண்டியதெல்லாம் எழுதி அதாவது அந்தந்த ஃபைல்ல போட்டிருக்கேன்னு சொல்லிருப்போம். இப்போ அவங்க எதை பண்ணாங்க, எந்த ஃபைல்ல போட்டாங்க, இத பரிசோதிக்க நம்மளால முடியுமா? வச்சுக்கணும். அவ்வளவுதான் மேடம். சோ என் கிளாஸே முடிச்சு விட்டாங்க. ஆமா, கரெக்ட் கரெக்ட் மேடம், தேங்க்யூ மேடம். இப்போ நம்ம என்ன பண்றோம், பொதுவா நம்முடைய நிர்வாகம் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே ஒரு கிளர்க் ஒண்ணு லீவ் போட்டாங்கன்னா என்ன ஆயிடுது, நம்முடைய அமைப்பே ஸ்தம்பிச்சு போயிடுதா? லெட்டர் எழுதணும், கிளர்க் வரல நாளைக்கு வரீங்களா, கரெக்டா? இதுதானே நம்ம நிலைமை. வெளிப்படையா நம்ம ஒத்துக்கணும் தானே? சோ இப்போ கிளர்க் திடீர்னு நின்னுட்டாங்க அப்படின்னா அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு தேடுறதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு, இன்னொரு வாலண்டியர் கூப்பிடணுமா? இப்போ நான் ஒரு அமைப்புல முன்னாடி பாத்திருக்கேன், எப்படி திரும்ப பண்ணுவாங்க, குறைந்தபட்சம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபைல் எல்லாம் உள்ள புந்து தேட விட முடியாது வாலண்டியர்ஸ் வர வச்சு. ஒரு அமைப்புல கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஒரு 50 ஃபைலாவது இருக்கும். குறைந்தபட்சம் 50 ஃபைலாவது இருக்கும். 50ல அடிக்கடி தேவைப்படுற ஃபைலுன்னு ஒரு 5ல இருந்து 10 ஃபைலாவது இருக்கும். இருக்குமா? எல்லாருமே நம்ம அமைப்போட தொடர்புடையவங்க, அதனால இதெல்லாம் தெரியும். இந்த 5ல இருந்து 10 ஃபைல எந்த ஃபைல் எதுன்னு கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணிருப்பாங்க முன்னாடி, பிரெயின்ல எழுதி வச்சிருந்தாங்க. கண்டிப்பா இதுதான் பண்ணியிருந்தாங்க. முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்க, அந்தந்த ஃபைல்ல
ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர், மெம்பர்ஷிப் ஃபைலு, அடுத்தது இன்கமிங் லெட்டர், அவுட் கோயிங் லெட்டர், இந்த மாதிரி பிரெயின்ல மென்ஷன் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அதை எடுத்து ஒரு வாலண்டியர்கிட்ட கொடுத்து நம்ம டக்குன்னு அதுல இருந்து பாத்துக்கலாம். இது வந்து அப்ப இருந்த டெக்னாலஜி படி நம்ம முன்னோர்கள் பண்ணது. இப்ப இருக்கிற டெக்னாலஜி படி நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? இந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாத்தையுமே சிஸ்டம்ல பண்ணலாமா? இ ஆபீஸ், அவ்வளவுதான், இ கவர்னன்ஸ் தான். சோ முழுக்க முழுக்க இ ஆபீஸா நம்மளது மாறிடுச்சுன்னா நம்ம இண்டிவிஜுவலா ஒர்க் பண்ண முடியுமா? அப்ப நம்ம அதை இண்டிவிஜுவலா ஒர்க் பண்ணிக்கணும்னா என்ன விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? சரி, கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும். கம்ப்யூட்டர்ல கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. சரி சரி, ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும், ஃபோல்டருக்குள்ள ஃபைல கிரியேட் பண்ண தெரியணும், அப்புறம் டைப்பிங் தெரியணும் முக்கியமா. தமிழ் டைப்பிங் நல்லா தெரியணும், ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால எக்ஸல் நல்லா தெரிஞ்சிருக்கும். சரி, இப்ப இதெல்லாம் எதை எதை எங்க எங்க பயன்படுத்தலாம்? பொதுவா ஒரு லெட்டர் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா என்ன வேணும்? எம்எஸ் வேர்டு வேணும். நீங்க ஒரு கடிதத்தை வெறும் வெள்ளை பேப்பர்ல எழுதி கொடுத்துட முடியுமா? அப்ப நமக்கு என்ன வேணும்? லெட்டர் பேடு வேணும் இல்லையா? பொதுவா நம்மள இப்ப அமைப்பு பொறுப்பாளர்கள் சொல்லுங்க, லெட்டர் பேடு எப்படி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? பிரஸ்ல தான் ஆர்டர் கொடுத்து வாங்கி வச்சு இல்லையா? சோ இந்த லெட்டர் பேடு வந்து நீங்க பிரஸ்ல ஆர்டர் கொடுத்து வாங்குறீங்கல்ல, இப்ப அந்த லெட்டர் பேடுல என்னென்ன செய்திகள்லாம் இடம்பெறும்? சரி இருங்க, ஒரு பாயிண்ட் செக்ரட்டரி சொல்லிட்டாங்க, சங்கத்தோட அட்ரஸ் இருக்கும். அடுத்த பாயிண்ட் பின்னாடி லெட்டர் பேட்ல வேற என்ன இருக்கும்? சங்கத்தோட நேம் இருக்கணும், கரெக்ட், ரெஜிஸ்டர் நம்பர், அப்புறம் சங்கத்துடைய பொறுப்பாளர்களுடைய பெயர் இருக்கும், அப்புறம் அப்புறம் இதெல்லாம் போட்டா எங்க இருக்கும்? முக்கியமா சங்கத்தோட லோகோ இருக்கணும். லோகோ சரியா? சோ லோகோ இருக்கணும், நேம் இருக்கணும், அட்ரஸ் இருக்கணும், கான்டாக்ட், அதாவது அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கணும், பொறுப்பாளர்களுடைய பெயர்கள் இருக்கும். சரி, இப்போ இதெல்லாம் இருக்கு. திடீர்னு உங்க பொறுப்பாளர்கள்ல ஒருத்தர் நீங்கிடுறாங்க, நீங்க அச்சடிச்சு வாங்கி வச்சுட்டீங்க, பொறுப்பாளர் மாறுறாங்க, அப்ப அதெல்லாம் வேஸ்டா? அதே லெட்டர் பேட வச்சுப்பீங்க. புதுசா வந்த பொறுப்பாளரும் சண்டை போட மாட்டாங்க, என் பேர் இல்லாம நீ அந்த லெட்டர் பேடே கொடுப்ப அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? நானா தான் கேட்பேன். பொதுவா யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. அப்போ இது நம்ம வந்து சாஃப்ட் காப்பி லெட்டர் பேடா இருந்தா நல்லா இருக்குமா? நம்ம வேணுன்றப்ப எடிட் பண்ணிக்கலாமா? சோ நமக்கு ஒர்க்கும் மிச்சம், செலவும் மிச்சம் இல்லையா? சோ அப்ப என்ன பண்ணலாம்? சாஃப்ட் காப்பில லெட்டர் பேட் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். முக்கியமா முத்துசெல்வி மேடம் இதுதான் சொல்ல சொன்னாங்க. லெட்டர் பேட்ல எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு வேர்ட்ல, சாதாரணமா ஒரு வேர்ட்ல ஒரு மூலையில ஒரு லோகோவை பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு பக்கம் நம்ம டைட்டில், அதாவது சங்கத்தோட நேமை டைப் பண்ணி அது கீழே அட்ரஸை டைப் பண்ணா அதான் லெட்டர் பேட், வேற ஒண்ணுமே இல்லை. அதை வந்து ஒரு மாஸ்டர் காப்பியா நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? சோ லெட்டர் பேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இந்த லெட்டர் பேட்ல எழுதுறத கம்யூனிகேட் பண்ணணும் இல்லையா? எந்தெந்த வகையில எல்லாம் நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம், அதாவது கொண்டு போய் சேர்ப்போம். போஸ்டல் சர்வீஸ், கொரியர், நேரா போயிட்டு அங்க இருக்கிற வந்து அங்க போஸ்டர் அந்த டெஸ்பேட்ச்ல போய் கொடுத்துட்டு வரலாம். இமெயில் பண்ணலாம். எல்லாத்துக்கும் மேல மெயில் ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கோம். எந்த ஒரு கம்யூனிகேஷன் நம்ம எடுத்தாலும் மெயில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க போஸ்ட்ல அனுப்பிச்சீங்கன்னா, நாங்க ஏற்கனவே இந்த மாதிரி போஸ்ட் அனுப்பியிருக்கோம், உங்களோட ரெடி ரெஃபரன்ஸ்க்காக இதை மெயிலையும் அனுப்புறோம் அப்படின்னு ஒண்ணு அனுப்பி வச்சுட்டோம்னா எனக்கு வந்து சேரலன்னு அவங்க சொல்லவே முடியாது. கரெக்டா? நீங்க போஸ்ட்ல அனுப்புனா கூட அது என்ன ஆகும்? இந்த டேபிள்ல 4 நாள், அந்த டேபிள்ல 4 நாள்னு போகுமா? பொறுமையா அது நடந்து போய் குறிப்பிட்ட இடத்துல சேர்றதுக்குள்ள இங்க பிரச்சனை முடிஞ்சிடும். ஆகையினால உடனடியா நம்ம மெயில் கம்யூனிகேஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். மெயில்ல வந்து கம்யூனிகேட் பண்றத இது பண்ணணும். ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் இதெல்லாம். ஓரளவுக்கு
டெக்னாலஜி ரிலேட்டடா ஒர்க் பண்றவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நல்லாவே. நம்முடைய அமைப்புகள்ல இதெல்லாம் நம்ம வந்து பொதுவா இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அடுத்தபடியா நம்ம வந்து பார்க்க வேண்டியது, இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் கம்யூனிகேட் எல்லாம் பண்றோம். அடுத்தது ஃபைல் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, இந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட்டை சிஸ்டம்ல நம்ம பண்ணலாமா? பண்ணலாம் இல்லையா? இப்போ அவங்க ஏற்கனவே சொன்னாங்கல்ல, ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும், ஃபைல் கிரியேட் பண்ணணும்ட்டு. இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு புக் ஷெல்ஃப்ல புக் அடுக்கி வைப்போமோ, ஒரு ஃபைலை ப்ராப்பரா அடுக்கி வைப்போமோ, அந்த மாதிரி சிஸ்டம்ல ஃபோல்டரை கரெக்டா ஒரு பர்பஸ்க்காகவும் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள அந்தந்த ஃபைல் டேட் வைஸ் மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம இமீடியட்டா அதை நம்மளாவே ஹேண்டில் பண்ணலாம். கண்டிப்பா முடியுமா? முடியும். ஓகே, இப்ப அடுத்தது என்ன பண்ணிட்டோம்? ப்ரிப்பேர் பண்ணி, அதாவது கோரிக்கை என்னெல்லாம் முடிவு பண்ணிட்டோம், லெட்டர் பேட் ரெடி பண்ணிட்டோம், லெட்டர் எழுதிட்டோம், மெயிலாம் அனுப்பிட்டோம், ஃபைலும் மேனேஜ் பண்றோம். இப்போ வேற என்ன நம்ம நிர்வாகத்துல பண்ணுவோம்? ஈசி மீட்டிங் கூப்பிடுவோம். இப்போ ஒரு செயற்குழு கூட்டம் திடீர்னு எமர்ஜென்சி ஈசி மீட்டிங் ஒண்ணு வைப்போம். 2 நாள்ல வைப்போமா? ஆர்கனைசேஷன்ஸ்ல ஒரு அவசர செயற்குழு திடீர்னு ஒரு விஷயத்த பத்தி பேசணும், ஒரு ஒப்புதல் வாங்கி உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா சங்கங்கள்ல என்ன பண்ணுவாங்க? அவசர செயற்குழுன்னு ஒண்ணு வைப்பாங்க. அப்ப அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணலாம்? ஆன்லைன்ல மீட் பண்ணலாமா? வெர்ச்சுவல் இது இருக்கு இல்லையா, வெர்ச்சுவல் மீட் இருக்குல்ல, ஜூம் இருக்கு, டீம்ஸ் இருக்கு, கூகுள் மீட் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஸ்பேஸ் இருக்கு நம்ம அத மீட்டிங் வைக்கிறதுக்கு. இதுல கூகுள் மீட்லாம் வந்து என்ன பண்றாங்க? இலவசமாவே கொடுக்குறாங்க. சோ அப்ப அதுல நம்ம வந்து மீட் பண்ணி பேசுறது வந்து எளிமையா இருக்குமா? அதுக்கு ஏதாவது செலவாகுமா? ஒன்னும் ஆகாது. ஜஸ்ட் நம்ம அவங்க லிங்க் அனுப்ப போறாங்க, நம்ம ஜாயின் பண்ண போறோம், நம்ம கருத்தை சொல்ல போறோம், அவ்வளவுதானே? சரி, இப்போ அடுத்து எல்லாருக்குமே இருக்கிற டவுட், வெர்ச்சுவல் மீட்டிங்கை நான் எப்படிங்க ஆத்தென்டிகேட் ஆக்குவேன்? ரெக்கார்டிங், வெர்ச்சுவல் மீட்டிங், இ கம்யூனிகேஷன், இதெல்லாம் எப்படி வந்து எனக்கு நீங்க அனுப்புனீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவாங்க? பேப்பர் இருக்கா, பிரிண்ட் அவுட் இருக்கா, ஈசி நடத்துறீங்க, கையெழுத்து போட்டிருக்காங்களா கேப்பமா? அப்ப அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? இ கவர்னன்ஸ்ல ஆல்ரெடி வந்துருச்சு. இ கம்யூனிகேஷன் எல்லாமே ஆத்தென்டிகேட்டட். நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இல்ல, பயப்படவே வேண்டியது இல்ல. இமெயில் கம்யூனிகேஷன் ஈக்குவல் டு ரிஜிஸ்டர் போஸ்ட் மாதிரி. கரெக்டா இல்லையா? நம்ம வந்து இமெயில் அனுப்பி இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம், நான் பார்க்கலன்னு சொல்ல முடியாது. அதுக்குதான் அவங்க அபிஷியல் இமெயில் ஐடி கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு அவசரத்துக்கு செயற்குழு ஆன்லைன்ல கூட்டுறோம் அப்படின்னு சொன்னா அதை நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? ஒண்ணு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், இன்னொன்னு ஆன்லைன்ல இருந்து இப்போ ஜூம் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் வந்து யாரு பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட் அப்படியே பிரிண்ட் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்கன்ட்டு. கூகுள் மீட்ல கூட இருக்கு. சோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம், பார்ட்டிசிபென்ட் யாரெல்லாம் வந்தாங்கிறத பதிவு பண்றதுக்கு அந்த மாதிரி பிரிண்ட் எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம அதையும் வந்து ஆத்தென்டிகேட்டா ப்ரூவ் பண்ணலாம். சோ ஆகையினால அதெல்லாம் வந்து ஆத்தென்டிகேட் இல்லைன்னு சொல்ல முடியாது. கோவிட் டைம் இருந்துச்சா, மிகப்பெரிய நெருக்கடியா இருந்துச்சா, அப்ப பார்வையற்ற சங்கங்கள்லாம் இயங்குச்சா இல்லையா? தூங்குச்சா? இயங்குச்சா? எப்படி இயங்குச்சு? கண்ணு தெரிஞ்சவங்கனாலேயே அந்த காலகட்டத்துல என்ன பண்ண முடியல, இயங்க முடியல. ஆனா பார்வையற்ற சமுதாயம் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்குள்ள எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணி டெக்னாலஜி எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இம்மிடியட்டா கான்ஃபரன்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கோவிட் டைம்ல அந்த எக்ஸம்ஷன் லீவ், அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பணிக்கு செல்வதிலிருந்து இருந்து விலக்கு வழங்கி ஆர்டர் போட்டதை தமிழ்நாட்டுல கொடுக்கல. உடனடியா இங்க இருந்து லெட்டர் மெயில் அனுப்பிதான் வாங்கினாங்க. ஒரு மெயில் கம்யூனிகேஷன்ல அதை வந்து பெற முடிஞ்சது. அதே நேரத்துல நம்ம எல்லாருமே டெக்னாலஜியவே டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால ஏற்கனவே நம்ம அதுக்கு ஸ்லோவா அப்படியே அடாப்ட் ஆகியிருந்திருக்கிறோம். அது நம்ம கிட்ட இருந்து வெளியானதுக்கான ஒரு காலகட்டமா அந்த கோவிட் டைம் இருந்துச்சு. கரெக்டா? ஏற்கனவே நம்ம எப்பவுமே என்ன பண்றோம், போன்ல தட்டிக்கிட்டே தானே இருக்கோம். வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பழகின நமக்கு அந்த காலகட்டம் ரொம்ப பெரிய கடினமா இல்லை. எப்படி இல்லை அப்படின்னா,
நம்மனால திடீர்னு ஒருத்தர்கிட்ட பேச முடியல, ஒரு கூட்டத்துக்கு போக முடியல அப்படின்னா அப்ப கூட்டம் உடனே ஆன்லைன்ல நடத்தலாம் அப்படின்னு ஒரு யோசனை வருது. உடனே அந்த ஆன்லைன் லிங்க் கிரியேட் பண்றோம், எல்லாரும் உட்காந்து பேசுறோம். அப்ப எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு. இதை பண்ண முடியும்னு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்குமா? ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ இது எல்லாத்தையும் யோசிச்சு நம்ம ஆர்கனைசேஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா இப்போ சைட்டுடைய தேவை அங்க இருக்கா? இருக்குமா? சரி, இப்போ மீட்டிங்கும் வெர்ச்சுவலா நடத்தலாம், லெட்டர் எல்லாம் அனுப்பிடலாம். வேற எதுக்கெல்லாம் சைட்டட் கண்டிப்பா தேவைப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கிளர்க்கு எனக்கு வேணுங்க, இல்ல கிளர்க்கு இல்லைன்னா என்னால இந்த விஷயத்த என்னால பண்ணவே முடியாது. நமக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கிறது இந்த காகிதத்தை வச்சிருக்கிறது தானே பிரச்சனையா இருக்கு. காகித புரட்சி மாதிரி காகித ஒழிப்பு புரட்சி பண்ணா என்ன? நம்ம பண்ணிதானே ஆகணும். ஏன் இ பில் இருந்தா என்ன தப்பு? இ பில் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? ஆடிட்டர்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டா கொடுக்கலாம். இ பில் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுவாங்க, அதுல சிக்கல் இல்லை. ஆனா அந்த பில்லுக்கான நம்பர் இதெல்லாம் ஜென்ரேட்டர் ஆகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். சும்மா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல எழுதி பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்க கூடாது. ஸோ அது யார் வேணாலும் போடலாம். அதுக்காக தான் இந்த மெத்தட் வச்சிருக்காங்க. ஆனா இந்த மெத்தட்லயும் தப்பு நடக்குதா இல்லையா? பேப்பர் பில்ல நடக்குதா இல்லையா? பேப்பர் பில் வச்சிருக்கு. இப்போ ஒரு அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏபிசின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு ஒரு பில் புக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பில் புக் நான் அடிச்சு போட முடியுமா? போட முடியாதா? முடியும்ல. அப்ப ஏன் நான் ஏன் இ பில் பண்ணக்கூடாது? சரி, அடுத்தது காசு கட்டுறது. ஏங்க ஆன்லைன்ல இப்ப யூபிஐல எல்லாம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு ரிசிப்ட் அனுப்பிச்சா ஒத்துக்க மாட்டீங்களா? ஒத்துப்பீங்களா ஒத்துக்க மாட்டீங்களா? சோ நம்ம வந்து நிச்சயமா இதெல்லாமே வந்து லீகலா அதாவது லீகல் ஆயிடுச்சு ஆல்ரெடி. எப்போ இந்த ஒரு ஆப்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ கவர்மெண்ட், அப்பவே அது எல்லா இடத்துலயுமே இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. அத நமக்குள்ள இருக்கிற தயக்கம் என்ன அப்படின்னா, இப்ப யூபிஐல பண்ணிட்டாங்க, வந்துச்சா இல்லையா? உண்மையான மெசேஜ் தான் நமக்கு அனுப்பியிருக்கானா, இல்ல ஏதாவது எடிட் பண்ணி பில் ஜிபேல பண்ண மாதிரி அனுப்பிச்சிருக்கானா? அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? செக் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட அந்த நெட் பேங்கிங் இருந்தா செக் பண்ணிக்கலாமா? நம்ம அமைப்புடைய ஒரு நெட் பேங்கிங்கும் மொபைல் பேங்கிங்கும் எனேபிள் பண்ணி வச்சிருந்தோம்னா நம்ம அதுலயே செக் பண்ணிக்கலாமா? கட்டாயமா இருக்கு. இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்க. யாரு சொல்லுவாங்க அப்படின்னா, இத பத்தின நாலேஜ் இல்லாம அவேர்னஸ் இல்லாம இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அதுவும் அடிச்சு சொல்லுவாங்க, ஆணித்தரமா சொல்லுவாங்க. ரைட்டா உங்களுக்கு எப்படிங்க நாங்க கொடுக்க முடியும் அப்படின்னு முதல் கேள்வி. அதனால உங்களுக்கு தானங்க ரிஸ்க். கரெக்டா? உங்களுக்காக தானே நாங்க பேசுறோம். உங்க பணம் உங்களுக்கு வராம யாராவது ஏமாத்திட்டா என்ன பண்றது? அப்படி இருக்கும்போது கண்ணு தெரியாத உங்களை பாவம் ஏமாத்திட்டா நாங்க தானங்க பொறுப்பு. இப்படி எல்லாம் தானே சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு பேப்பர். எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு நமக்கு கவர்மெண்டுடைய சர்க்குலர் இருக்கு. அந்த சர்க்குலரை செயல்படுத்துறதுக்கு நம்ம கிட்ட திறமை இருக்கு. நம்ம அதை ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணணும். அவங்க கிட்ட போயிட்டு யாரு நமக்கு முடியாதுன்னு சொல்றாங்களோ, யாரு நம்ம கிட்ட நேரடியா முடியாதுன்னு சொல்றாங்களோ அவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஆர்கியூ பண்ணி பிரயோஜனம் இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சரி நீங்க முடியாதுன்னு சொல்றீங்க, அப்போ நான் வந்து கம்ப்ளைண்ட் போலாமா அப்படின்னு மட்டும் ஒரே ஒரு வார்த்தை கேளுங்க. கொஞ்சம் சுதாரிக்கிறவங்களா இருந்தா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கேட்டு சொல்றேன்னு சொல்லுவாங்க. என்னன்னாலும் உங்ககிட்ட என்ன அப்படின்னு சொல்லி ஈகோ பிடிச்சவங்களா இருந்தா போய் பண்ணிக்கோ, எங்க வேணா போய் பேசு, யார்கிட்ட வேணா சொல்லு அப்படிலாம் சொல்லுவாங்க. சரி நன்றிங்கன்னு சொல்லிட்டு வந்துருங்க. உங்க எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வந்துட்டு ப்ராப்பரா அமைப்பினுடைய லெட்டர் பேட்ல இருந்து அதனுடைய கம்ப்ளைண்ட் டிவிஷனுக்கு மெயில் ஒன்று போடுங்க, ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்குள்ள நம்ம இந்த டெக்னாலஜில அப்டேட் பண்ணிக்க வேண்டியது. அப்டேட் பண்ணிக்க நம்மளே அப்டேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்படி செய்யறதுங்கிறது இருக்குல்ல. இந்த டெக்னாலஜில இவ்வளவு சொல்றீங்க. இருங்க, அடுத்து இன்னும் ஒரே ஒரு விஷயம் கேட்டுறேன். இந்த மெம்பர்ஷிப்னு ஒண்ணு இருக்கு, இது ஆன்லைன்ல பண்ணலாமா பண்ணக்கூடாதா?
அதெல்லாம் பண்ணலாம்ல. சரி, அது எப்படி பண்ணலாம்? வேற ஆன்லைன் ஃபார்மேட் ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ணி அதுல அவங்கள வந்து சப்மிட் பண்ண சொல்லி அதுலயே அவங்களுடைய போட்டோ எல்லாமே அப்லோட் பண்ண சொல்லிட்டு நம்ம வந்து இன்னும் நம்பர் ஜெனரேட் பண்ற மாதிரி கூட வைக்கலாம். ஆனா நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி ஒரு ரோல் நம்பர் இருக்கிறதுனால நம்மளே அதை ஜெனரேட் பண்ணி கொடுத்துக்கலாம். அவங்கள்ட்ட இருந்து என்ன பண்ணிடலாம், வழக்கம் யூபிஐ மூலமா அல்லது பேங்க் டிரான்சாக்ஷன் மூலமா பணம் அனுப்ப சொல்லிடலாமா? டாக்குமெண்ட்டுக்கு அவங்களோட இது கொடுக்கலாம். எனக்கு என்ன இதுல ஒண்ணு தோணுதுன்னா, இப்ப நான் வந்து உங்ககிட்ட வந்து நான் என்ன பிளைண்டுன்னு சொல்றேன், என்கிட்ட நான் சர்டிபிகேட்டும் வச்சிருக்கேன். ஆனா நான் பிளைண்டா இல்லையான்னு நான் கொடுக்குற சர்டிபிகேட்டை வச்சு மட்டுமே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா? நான் ஒரு டூப்ளிகேட் சர்டிபிகேட் கொடுத்தேன்னா அவ்வளவுதான் சார். இதுதான் சொல்ல வந்தேன். ஒரு ஏற்கனவே இங்க உறுப்பினரா இருக்கிற யாருக்கிட்டையாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லலாமா? இது கொஞ்சம் எளிமையா இருக்குமா நமக்கு? நம்ம அந்த செக்யூரிட்டி பர்பஸ் கொஞ்சம் சால்வ் ஆகும் இல்லையா? சோ இதை மட்டும் நம்ம அங்க வந்து ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு யாருடைய பேரு அதுல என்ன டீட்டெயில் கேட்க விரும்புறோமோ அதையும் அந்த ஃபார்ம்லயே கொடுத்துடலாம் இல்லையா? கொடுத்துட்டோம்னா இதுவும் நமக்கு தீர்ந்துச்சு. சரி, இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிடுறதுனால நம்மனால என்ன பண்ண முடியும்? ப்ராப்ளம் இல்ல. ஆன்லைன்ல ஆன்லைன் மூலம் நேரடியா ஒரு பார்வை உள்ளவருடைய ஒரு பெருமளவிலான ஒத்துழைப்பை வந்து நம்ம பெறாம நம்ம பணிகளை மேற்கொள்ளலாம், சுயமா செயல்படலாம். பார்வையில் உள்ளவர்களுடைய இது பார்வையே தேவையில்லை அப்படிங்கிற நிலைமெல்லாம் நமக்கு இன்னும் வரல. அந்த அளவுக்கு நம்மளால நிர்வாகத்தை மேனேஜ் பண்றதுங்கிறது கஷ்டம். ஆனா ஒரு 80% ஆஃப் ஒர்க் வந்து நம்மளால பண்ண முடியும். மீதி ஒரு 20% ஆஃப் ஒர்க்குக்கு வேணா விஷயம் தேவைப்படலாம். நம்ம ஆர்கனைசேஷனை நம்ம ரன் பண்றதுல நான் சொல்றேன், பில்லு போடுறது மட்டும்தான் இடிக்குதுல்ல. பில்லு போடுறதுக்கு தான் வந்து அதுக்கான ஒரு இப்போ நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோம் பில் எல்லாம் ஆன்லைன்ல கொண்டு வர போறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம சாஃப்ட்வேர் பில்டர்ஸ் அவங்க சாஃப்ட்வேர் கிரியேட்டர்ஸ் கிட்ட சொன்னோம்னா ஏற்கனவே நிறைய இருக்கு பில்லு போடுற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம். அதுல நமக்கு ஸ்கிரீன் ரீடரோட அக்சசபிளா எது இருக்குன்னு பார்த்து கூட நம்ம பண்ணிக்கலாம். அதாவது நம்ம கட்டாயமா பண்ண போறோம் அப்படிங்கிற பட்சத்துல நிச்சயமா அதை கொண்டு வந்துக்கலாம். இதை வந்து நம்மளா எப்படி மேற்கொள்ள போறோங்கிறது தான் இந்த இடத்துல. ஏன்னா பிரிண்டும் வரும், சாஃப்ட் காப்பியும் அனுப்ப போறோம், அவ்வளவுதான். சோ இது வந்து சால்வ்டுன்னு நினைக்கிறேன். வவுச்சர் விஷயம் மட்டும்தான் இங்க நமக்கு சேலஞ்சிங்கா இருக்கு. வவுச்சர் பொறுத்த வரைக்கும் நம்முடைய அமைப்பு குழு, பொதுக்குழுவோ செயற்குழுவோ எது தீர்மானம் பண்ணி அதை முடிவு பண்ணணுமோ அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்கன்னா அடுத்தது ஆடிட்டர், முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆடிட்டரை கன்சல்ட் பண்ணி நீங்க இந்த மாதிரி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்தது ஆடிட்டரோட ஒப்புதலோட இது நிறைவேற்றப்படுகிறது, தீர்மானம் ஏற்கப்படுகிறது தான் கேட்டு ஆமான்னு சொல்லிட்டாங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதுதான். இதை தாண்டி நம்ம வெளியில வேற யாருக்கிட்டையும் நமக்கு இதுக்காக நம்ம ஒப்புதல் பெற தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நிறைய என்ஜிஓஸ் பண்றாங்க. என்ஜிஓஸ் மட்டும் இல்ல, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல இருந்து எல்லாருமே இதை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம வந்து இத நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டிக்காக பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்மளா எப்படி இதுல இன்வால்வ் ஆகி பண்றது, நம்முடைய வேலைகளை செய்யலாமே, ஈஸியா செஞ்சுக்கலாமே, நம்மளோட திருப்தியா. இப்ப கிளர்க் அதை செஞ்சாங்களா இல்லையான்னு நமக்கு டவுட் இருக்குல்ல, அதுக்கு நம்மளே செஞ்சுட்டா ஈஸியா இருக்குமேன்றதுக்காக தான் இவ்வளோத்தையும் சொல்ல வந்த. ஒரு ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷனை நம்ம பேசியிருக்கோம். அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள இப்போ உதாரணத்துக்கு சார், பேங்க்ல ஒரு மேனேஜர் இருக்காரு அப்படின்னா எப்ப ஒரு லெட்டர் எழுதுன்னு மட்டும் சொல்லிட்டு போறது அளவுக்கு எல்லாம் இப்ப இல்ல. லெட்டரே அவர் தான் டைப் பண்ணணும். இதுல என்னன்னா செல்ஃப் கவர்னன்ஸ் நமக்கு வரணும்னா அதுக்கு இ கவர்னன்ஸ் வேணும்னு சொல்ல வரேன். இப்ப நான் சொல்ல வர்றது இப்ப இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றேன். இப்போ கிளர்க் நம்ம தொடங்கும் போது என்ன சார் பண்ணோம், கிளர்க் இல்லையா நாளைக்கு வா, கிளர்க் இல்லையா நாளைக்கு வான்னு சொல்றோம்ல சார். இப்போ ஒரு வாரம் கிளர்க் லீவ் போட்டாங்க சார், இன்னைக்கு இம்மிடியட்டா ஒரு இஷ்யூவை வந்து டைப் பண்ணி லெட்டரா எடுத்துட்டு போனோம். அப்போ நம்ம டிக்டேட் பண்ண ரெடியா இருக்கும், டைப் பண்ண ஆள் இல்ல பிரிண்ட் எடுக்க ஆள் இல்ல சிஸ்டம்ல எல்லாமே ரெடியா இருக்கு, அதை தேடி எடுக்க முடியல. இந்த மாதிரியான சுச்சுவேஷன் பிளைண்ட் பீப்புள்ல இருக்கு. சோ அதை நம்ம அவாய்ட் பண்றதுக்காக இ கவர்னன்ஸ் அடாப்ட் பண்ணணும். இதுதான் இன்னைக்குடைய இந்த செக்ஷனுடைய நோக்கம், வேற ஒண்ணுமே இல்லை. கரெக்டா? நாலேஜ் இருக்கு இல்ல அதெல்லாம் விட்டுருங்க. நான் இது எல்லாத்தையும் சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஆன்லைன்ல நம்ம பண்ண முடியுங்கிறத முதல்ல நம்ம மைண்ட்ல நம்பி அதை பதிவு பண்ணிக்கணும்.
அப்படி நம்மளுக்குள்ள அது வந்துச்சுனாதான் நம்ம அது தொடர்பா சிந்திக்க ஆரம்பிப்போம். அது தொடர்பா செயல்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்னு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். இப்ப நான் சொன்னது நான் சும்மா ஒரு யோசிச்சதை சொல்றேன். இதை தாண்டி நீங்க இன்னும் நிறைய யோசிக்க முடியும். சரி, இப்போ இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கிளர்க்குக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அவங்களுக்கும் எல்லாமே தெரிஞ்சிடாது. அவங்க ஒரு பிகாமோ 12தோ டைப்பிங் தெரிஞ்சவங்கள நம்ம கிளர்க்கா போடுறோம். அப்போ நம்ம உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கும் போது என்ன ஆகுது, நிறைய தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கா? அவங்க சொல்றது தானே நம்ம கேட்டு நம்பிட்டு போறோம். சோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இன்னும் அலர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்றேன். அதே நேரத்துல நம்ம நம்மளா செஞ்சுக்கலாம், இன்னொன்னு செய்ய வைக்கலாம். இந்த 2 விஷயத்துக்காக என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்தோம். இந்த வாய்ப்பை கொடுத்த ஏஐசிபிக்கு நன்றி சொல்லி இது வரைக்கும் எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.